குண்டு குண்டு மல்லிகைப்பூ நம்ம மதுரை மல்லிகைப்பூ என்னடா பாட்டோட ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அந்த மாதிரியான ஒரு ஐட்டமை தான் இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரிஜினல் மல்லின்னு தானே நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இது வந்து ஆர்டிஃபிஷியல் மல்லிப்பூ. ஸோ இதை தான் நீங்கள் ரொம்ப நாளாக என்கொயரி பண்ணிகிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் கிடைக்குமா இருக்குமா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான என்கொயரிஸ். பட் இன்றைக்கி அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. நம்ம அந்த ப்ராடக்டை லான்ச்சும் பண்ணியாச்சு. இந்த மல்லிப்பூ வந்து பார்க்க எப்படி ஒரிஜினல் மல்லி மாதிரியே இருக்குது. அதே மாதிரி தாங்க அதை நீங்கள் டச் பண்ணாலுமே சரி ஒரிஜினல் மல்லிப்பூ மாதிரியே இருக்குது. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் மல்லிப்பூவில் உங்களுக்கு ஸ்மெல் வரும். இதில் வந்து அந்த ஒரு ஜாஸ்மின் ஸ்மெல் வந்து இல்லை. அதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதை டச் பண்ணாலும் சரி, இல்லை அதை நம்ம தொடுத்து அதை தலையில் வச்சாலுமே சரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது saree ப்ளீட்டிங் கிட் தான். அக்கா இதை தான் நீங்கள் ஆல்ரெடி போன வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்களே, மறுபடியும் ஏன் இந்த வீடியோவில் வந்து இதை போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ போன வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது வேறு கிட்டு, இந்த வீடியோவில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வேறு கிட்டு. அதுவும் பிலோ 100 கிடையாதுங்க. பிலோ 95க்குள்ளே உங்களுக்கு இந்த கிட்டை நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா பட்ஜெட்குள்ளே வேணும்னு சொல்லி நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே அந்த கிட்டை நம்ம இறக்கியாச்சு. ஸோ இதில் உங்களுக்கு வந்து மேட்டு, கிளிப்பு அண்டு சேஃப்டி பின், அதுக்கப்புறம் ஹெட் பின், இது மட்டும்தான் உங்களுக்கு வரும். இல்லை எனக்கு எல்லாமே சேர்த்து வச்ச மாதிரி ஒரு கிட்டாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதுக்கு அந்த கிட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து saree கவர்லேருந்து ஹெட் பின்னு, இன்ச் டேப்பு, இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்க ஆர்கனைசர் பாக்ஸு, அப்புறம் வந்து ஃபேஷன் டேப்பு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்விசிபிள் பெண்டன்ட் தான், நியூவாக இருக்கிற கலெக்ஷன்ஸ். இதில் வந்து நீங்கள் செப்பரேட்டாக வேணும், அதாவது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி டிசைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயுமே கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்கேல்ஸ் தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைலரிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்கேல்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போது புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஸ்கேல்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் ஸ்கேல்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கிட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். எனக்கு இந்த மாதிரி கிட்டாக தேவையில்லை, எனக்கு செப்பரேட்டாக அந்த பீசஸ் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னாலுமே செப்பரேட் ஆஃப் பீசஸ்மே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கிட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, செப்பரேட்டாகவுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிட்டாக தான் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் வெரைட்டிஸ், ஓகேங்களா? இது வந்து ஸ்கேல்னால் ஒரிஜினல் ஸ்கேல் கிடையாது. ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிள் அன்பிரேக்கபிள் 1 mm திக்னஸில் இருக்கிற ஒரு ஸ்கேல் வெரைட்டி. இது வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 1200 rupees. பட் நம்ம அதுலேருந்து ரொம்ப 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 நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத ப்ரைஸ்க்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதை நான் எப்படி வளைச்சி பெண்ட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள், எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே ஸ்கேலாக இருந்தால் அது பட்டுன்னு உடஞ்சிருக்கும். இது வந்து ஸ்கேல் கிடையாது. இது வந்து நல்ல ஒரு சிலிக்கான் மோல்டு மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் லைஃப் வரும். ஸோ உடையாது, கீழே விழுந்தாலும் உடையாது. அண்டு எல்லா பர்பஸ்க்குமே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கேல் டைப், இது லாங் எல் ஸ்கேல். இதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய டைலரிங் ஒர்க் மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது, ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. பார்த்துட்ருக்க ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் ஐட்டம்ஸ் தான். ஸோ மிஷின்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஃபூட்டர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம பேஜில் புதுசாக லான்ச் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இருக்குது, பட் இருந்தாலும் வந்து கேட்குற கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஃபூட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் அதை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருந்தோம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிஷினுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபூட்டர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஸோ சின்ன மிஷின் இருக்கும், பெரிய மிஷின் இருக்கும், நார்மல் மிஷின் இருக்கும், பெடல் மிஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்படின்றதுனால கிளைண்ட் வந்து நீங்களாக வந்து இந்த மிஷினுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்களா மட்டும்தான் நம்ம அது இருந்தால் நம்ம அதை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இப்போ வந்து ஓகே ஒரு வீடியோவாகவே போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து இதை வந்து வீடியோவாகவே நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து டைலரிங் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே, மிஷின்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்தெந்த ஃபூட்டர்ஸ் வந்து எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எல்லா ஃபூட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்குமே உங்களுக்கு ரொம்பவே வந்து உங்களுடைய வேலையை வந்து ஈஸியாக்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஃபூட்டர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. பட் வந்து நான் லிமிட்டடான ஒரு ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபூட்டர்ஸ் ஓட சேர்த்து இன்னும் நியூவாக ஆட் பண்ணுற எல்லா ஃபூட்டர்ஸுமே ஒன்றா நம்ம வந்து ஒரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். அண்ட் எந்தெந்த மிஷின் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டிச்சஸ் அப்படின்றதையுமே செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம ஷேர் பண்ணலாம். பிகாஸ் வந்து
இந்த வீடியோவில் அவ்வளோ கிளியர் டீட்டெயில்டாக நம்ம வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ டைலரிங் ஃபூட்டர்ஸ் அப்படின்னா அதுக்கு செப்பரேட் வீடியோஸே நம்ம வந்து ஷேர் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குமே வந்து புரியும். அதோட நேமாக இருக்கட்டும், அந்த டெமோ வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி கிளியராக நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு புரியும். பட் ஆல்மோஸ்ட் வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்தெந்த ஃபூட்டர்ஸ் எல்லாமே எது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. நம்மளுடைய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதில் வந்து நிறைய சைஸஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் அந்த ஃபூட் எல்லாமே அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறீங்கல்ல, ஸோ அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. ஒரு வாட்டியும் ஸ்க்ரூ வச்சு கழட்டி அதுக்கப்புறம் அதை மறுபடியும் மாட்டி மறுபடியும் ஃபூட்டை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஐட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஒரு வாட்டி இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபூட் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் ஒரு வாட்டி ஸ்க்ரூ போட்டு ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லூப் டர்னர். ஸோ இதுவுமே டைலரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பைப்பிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெல்லிஸாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு திருப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு கிளைண்ட் எல்லாமே ரொம்ப மெல்லிஸாக இப்போல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மெல்லிஸாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாலுமே ஈஸியாக அதை வந்து ரொட்டேட் பண்ணிடலாம். ஸோ இந்த லூப் டர்னர்ஸுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது.